கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றையாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமேன். எல்லாரும் அமரலாம். இந்த சங்கீதம் 139 தேவன் நம்மளை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக நான் பார்க்குறேன். முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இப்போது நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு மனிதரை நமக்கு மிகவும் பிடிக்கிறப்ப தான் நம்ம என்ன செய்வோன்னா, அவங்கள ரொம்ப எப்படியாவது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். ஒருத்தங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறதோ இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிறதோ ஆர்வமாக இருப்போம். இப்படி இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்னா, நம்மளை அறிந்திருக்கிறார்னா நம்மளை புரிந்திருக்கிறார். அதுவும் சாதாரணமாக இல்லை, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆராய்ந்துனா சொல்கிறாரு, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர். எந்த காரியம் நம்மளை பாதிக்கும் அது ஆண்டவருக்கு தெரியும். எந்த காரியம் நம்மளை மிகவும் சந்தோஷப்படுத்தும் அது ஆண்டவருக்கு தெரியும். நம்மளை தனிப்பட்ட முறையில், அது உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஒவ்வொரு டீட்டெயில் மேலேயும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். உலகத்தில் உள்ளவங்க நம்மளை வெளிப்படமாக பார்த்து நம்மளை நிறைய காரணங்கள் சொல்லி நம்மளை ஜட்ஜ் பண்ணலாம். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இவங்க அப்படி இப்படின்னு. ஆனால் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சாதாரணமாக இல்லை, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்மளுடைய கண்ணீர் அவருக்கு தெரியும், நம்மளுடைய வேதனை அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் மறைவாய் செய்கிற பாவங்களும் அவருக்கு தெரியும். எதுவுமே மறைவானது கிடையாது. அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, இதில் நம்ம இன்னொரு காரியமாகவும் எடுத்துக்கலாம். ஆண்டவர் நம்மளை அந்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம்? ஆண்டவர் நம்ம உட்கார்ந்துருக்கிறதுலையும் அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நம்ம அதே ஆண்டவர் இவ்வளவா நேசிக்கிற ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோம்? நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? பிரதான கற்பனைகளை முதலாம் கற்பனையாக ஆண்டவர் சொன்னது என்னது? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இன்றைய காலகட்டத்தில் அன்புங்கிறது மிகவும் விலையேற பெற்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
தேவன் விலையேற பெற்றதாக பார்க்குறது என்னென்னா அன்பு. அதனால தான் தேவன் நம்மளிடத்துல இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அன்பின் வெளிப்பாடு காட்டினார். அந்த தேவனுக்கு நம்ம எப்படி அந்த அன்பை காட்டுறோம்? நம்மளுடைய அன்பு இந்த புது வருடத்தில் ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு வருடத்தை கிருபையாக ஈவாய் நமக்கு தந்திருக்கிறாரு. அப்போ இந்த வருடத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டது? அந்த அன்பு இன்னும் விலையேற பெற்றதா? நம்ம விலையேற பெற்ற தேவன் விலையேற பெற்ற காரியங்களை அவரிடத்துலேருந்து எதிர்பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சார்னா நல்லா ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் நம்ம செழிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும். எல்லாத்துலேயும் நம்ம நல்லா ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அவரை நேசிக்கிறதா பார்க்குறோம். இதுதான் சங்கீதம் 1-3 4 வசனங்களில். அடுத்து பார்த்திங்கன்னா, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, ஒரு துன்பமும் வரக்கூடாது அப்படின்று அநேகருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டோம்னா ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்களுக்கு தான் துன்பங்கள் இருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆண்டவருடைய பாதைகள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதது, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தின பாதை என்னென்னா வனாந்தரம். வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன இந்த ஒரு வனாந்தரத்தில் போய் ஆண்டவர் நடத்துகிறாருன்னு தோணும். ஆனால் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்துச்சு. ஆபிரகாமும் லோத்தும் தனித்தனியாக பிரிந்து போகிறப்ப ஆபிரகாம் தெரிந்து கொண்டது ஒரு வனாந்தரமான பாதை தான். லோத்து பார்க்கும்போது செழிப்பான ஒரு தேசம், ஏதேன் போல் இருக்கிற தோட்டத்தை தெரிந்து கொண்டாங்க. இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு உலகத்தாருக்கு நம்ம போகிற பாதை பார்க்கும்போது வனாந்தரமாக இருக்குதே, இவங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டுலாம் இருக்கலாம். ஆனால் நம்ம கூட என்ன இருக்கணும்னா கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கணும். அது ஒன்று தான் மெயின். அது வனாந்திர பாதையாக இருந்தாலும் சரி, சிங்க கெபியாக இருந்தாலும் சரி, அக்னி சூளையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாதைகளில் தேவன் நம்மளை நடத்தினாலும் ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கணும். யாபேஸ் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாங்கல்ல, தேவனே என்ன ஜெபம் பண்ணுறாங்க? யாபேஸ் உம்மது கரம் என்னோடு இருந்து. ஃபஸ்ட்டு அதுதான் ஆண்டவருடைய கரம். இந்த புது வருடத்தில் டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம போகிற பாதை எப்படினாலும் இருக்கலாம், உலகத்தருக்கு அது பைத்தியமாக தோன்றலாம். வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது கிறிஸ்துவினுடைய காரியங்கள் உலகத்தருக்கு பைத்தியமாய் தோன்றும். ஆனால் நம்ம வனாந்திரத்தில் நடந்தாலும் அக்கினி சூளையில் நடந்தாலும் எப்படிப்பட்ட பாதையில் நடந்தாலும் தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருந்ததுன்னா அங்கே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. தேவனுடைய கரம் தான் நமக்கு முக்கியம். அதை தான் தாவீது சொல்கிறாரு, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாதையில் நடக்கிறப்ப தோற்று போயிடலான்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு தான் வருவோம். அதுக்கடுத்து சொல்கிறாரு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். தேவன் நம்மளை தொட முடியாத தூரம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சில நேரங்களில் எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நல்லா ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப தோல்வியில் என்ன ஆண்டவருடைய கரமே தெரியலையே, ஆண்டவர் என்னை நடத்துகிறாரா இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வேதாகமம் சொல்லுது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், பூமியின் கடையாந்திரங்களில் போயிருந்தாலும் இல்லையா, சமுத்திரத்தின் ஆழங்களில் போயிருந்தாலும், எங்கே போயிருந்தாலும் நம்ம தொடக்கூடாத அளவுக்கு ஆண்டவருடைய கரம் குறுகினது கிடையாது. நம்ம எந்த நிலையில் எங்கே இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறப்ப தேவனுடைய கரம் நம்மை நடத்தும். நம்ம அது எப்படி இருந்தாலும் சரி. எரேமியாலையோ ஏசாயாவிலையோ ஒரு வசனம் இருக்குது, விழுந்தவன் எழும்புவதில்லையோ, வழி தப்பினவன் திரும்புவதில்லையோ அப்படின்னு. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் விழுந்து போயிட்டேன், நான் ரொம்ப தூரம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன், என்னால் வர முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்ப ஆண்டவர் சொல்கிறார், எங்கே போனாலும் சரி உமது கரம் என்னை நடத்தும், அங்கேயும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆண்டவர் முதலாவது நம்மளை எந்த நேசத்தில் தொட்டாரோ, எந்த அன்பினால் தொட்டாரோ, அந்த அன்பு அந்த நேசம் நம்ம வேணால் நினைக்கலாம், மனிதர்கள் வேணால் நம்மளை வெறுக்கலாம். என்ன இப்படி செஞ்சுட்டு நீ சர்ச்சுக்கு வரியே, இதெல்லாம் நியாயமா, இப்படியெல்லாம் பண்ணுறியேன்னு மனிதர்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நினைக்க மாட்டார். எங்கே இருந்து கூப்பிட்டாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி.
வாழ்க்கையின் பாதைகளை சில நேரம் அதுதான் நம்ம விழுந்து போகிற மாதிரி இருக்குது, சுற்றி இருளாக இருக்குது, நமக்கு ஒன்றுமே புரியல. அப்படிங்கிறப்ப ஆண்டவர் வந்து அந்த நேரத்துலையும் கூப்பிட்டு பார்க்குறப்ப நமக்கு தான் சுற்றிலும் இருளாக தெரியும். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இருளும் வெளிச்சமும் ஒன்று தான். அந்த இருளுக்குள்ளே நடக்கிற காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ எந்த நேரத்துலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறப்ப ஆண்டவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் பேஸ் என்னென்னா, தேவன் நம்மளை நேசிக்கிறார். அது ஒன்று தான். தேவன் நம்மளை நேசிக்கிறார். ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில், அது எப்படினாலும் இருக்கட்டும், அது யாரானாலும் இருக்கட்டும், உலகத்தில் மனிதன் என்று பிறந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். மீகால ஒரு வசனம் இருக்குது, மீகா 7:8. யாராவது வாசிக்கலாமா? மீகா 7:8. நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களமாக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறப்ப அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். அதுக்கடுத்து நம்ம வாசிக்கிறோம், நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இது வரைக்கும் பார்த்தோம், தேவன் நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்ம நேசிக்கிற தேவனாக இருக்கிறார்னு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேவன் நம்மளை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். நம்ம வெளிப்படையாக வெளியரங்கமாக செய்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வெளியரங்கமாக இல்லாமல் நம்ம தனிப்பட்ட முறையில் செய்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மளை காண்கிறார். அது நம்மளுடைய உடலின் உறுப்புகளானாலும் சரி, நம்ம எத்தனை பேர் உடலில் எப்படிப்பட்ட வியாதிகள் இருக்குது, என்ன இருக்குது நமக்கு தெரியாது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா மெடிக்கல் இதில் நிறைய ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் தேவன் வந்து நம்மளுடைய பற்றி நம்மளை ரொம்ப அதிகமாக அக்கறையாக நேசிக்கிறபடியால் நம்மளுடைய கண்களுக்கு தெரிகின்ற காரியனாலும் சரி, நம்ம கண்ணுக்கு தெரியாத காரியனாலும் சரி, அவை எல்லாவற்றையும் தேவன் காண்கின்றார், பார்த்து கொண்டே இருக்கின்றார். நம்ம ஆண்டவருக்காக செய்கிறதையும் பார்க்கிறார், ஆண்டவருக்காக செய்யாமல் பாவம் செய்கிறதையும் பார்க்கிறார். எல்லாவற்றையும் தேவன் நான் என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது அப்படிங்கிறப்ப அந்த கருவை வந்து யாராலையுமே பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அந்த எலும்புகள் வர்றதுக்கு முன்னாடி அதோட எல்லாவற்றையுமே தேவன் வந்து காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அவைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம முக்கியமானது அப்படின்னா தான் ஒரு புக்கில் வந்து எழுதி வைப்போம், நோட் பண்ணுவோம், கரெக்டாக? அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் வந்து ஒரு முக்கியமுள்ள நபராக பார்க்கிறார். இவங்க உலகத்தில் பிறந்த யாரானாலும் சரி, அவங்க வந்து வயிற்றின் கருவில் உருவாகும் பொழுதே அவங்களுடைய கண்கள், காது, மூக்கு, அவங்களுடைய உடலின் உறுப்புகள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, சிலருக்கு கண் பார்வை இருக்காது, சிலருக்கு இருக்கும், ஆனால் அவங்க உலகத்தில் உயிராய் பிறந்துட்டாங்களா, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியால். அப்படிங்கிறப்ப நம்ம மேக்சிமம் என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு கண், காது, மூக்கு, கை, கால் எல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போது ஊனமுற்றவங்களை எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அவங்க பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எனக்கு. அது அப்போ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அப்படின்னு என்னென்னா, அது நம்ம ஆத்மா. ஏன்னா வெளிப்புற சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும், ஒரு நாள் கரைஞ்சு போகும். இந்த சரீரத்துக்கு ஒரு முடிவு இருக்குது, இதுக்கு ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய ஆத்மா நிலையானது, அது முடிவில்லாதது. அதனால தான் அடுத்த வசனங்களில் சொல்கிறாரு, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அந்த ஆலோசனைகள், தேவன் கொடுக்குற ஆலோசனைகள் என்ன ஆலோசனைகள்னால் நம்ம ஆத்மாவுக்கான ஆலோசனைகள். தேவன் வந்து உலகத்துக்கான ஆலோசனைகள் தரமாட்டார் அப்படின்ற நான் சொல்லலை. நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நடத்துவார். ஆனால் மெயின் ஆண்டவர் எதை பார்க்குறார், நம்ம ஆத்மாவை தான் வெளியேற பெற்றதாக பார்க்குறார். அதுதான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அப்படி தான் உருவாக்கியிருக்கிறார். அப்போ அவங்க ஆத்மாவுக்கான ஆலோசனைகள் தான். அது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, பூமிக்கு மட்டும் இல்லை, நித்தியத்துக்கும் அந்த ஆலோசனைகள் நமக்கு யூஸ் ஆகிற நித்திய காலமான ஆலோசனைகளை தான் ஆண்டவர் தருகிறார். வேதாமத்தில் வசனம் இருக்குது, அவருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய எண்ணங்கள் தலைமுறையாகவும் நிலை நிற்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான், நான் விழிக்கும்போது இன்னும் மண்டியில் இருக்கிறேன். நம்ம பூமியில் இருந்தாலும் சரி, இந்த பூமியை விட்டு நம்ம ஆண்டவர் எப்போ நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறா அந்த காலத்துலேயும் சரி, நம்ம ஆண்டவருடைய ஆலோசனைகளை பின்பற்றி நடக்கும் பொழுது நம்ம இங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் நம்மளோட இருக்கும், நம்ம அங்கே போய் சேர்ந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அதுதான் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆமென். அடுத்து, தேவனே நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாக இருக்கும். இரத்தப் பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும்
உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். இந்த 4 வசனங்கள் எதை குறிப்பிடுகிறதா நான் பார்த்தேன்னா, உண்மையாய் தேவனை நேசிக்கிற ஒரு இருதயத்தோட வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை உண்மையாக நேசிக்கிறீங்க, அவங்கள இன்னொருத்தவங்க ரொம்ப டீஸ் பண்ணி ரொம்ப அவங்கள தரக்குறைவாக பேசும்பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் இது புறஜாதியரை குறித்து தாவீது சொன்னது மாதிரி எனக்கு தெரியலை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இஸ்ரவேலருக்குள்ளே தான். ஏன்னா உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள் என்று சொல்கிறப்ப ஆண்டவருடைய நாமத்தை தெரிஞ்சவங்க தான் வீணாய் வழங்க முடியும். ஆண்டவருடைய நாமத்தை தெரியாதவங்க அதை பற்றி வீணாய் வழங்குகிறதோ அதை பற்றி குறை பேசுகிறதோ முடியாது. அப்போ நம்ம நம்மளுடைய காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை குறித்து யாராவது தவறாகவோ இல்லைனா ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கிற காரியங்களை பார்க்குறப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? ஆண்டவர் தானே, டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறோமா? இல்லைனா பைபிளில் சொல்கிற மாதிரி உம்முடைய ஆலயத்தை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் பார்க்கும்போது ஆலயத்தில் வாதை செய்கிறப்ப பினகாஸ் உருவ குத்தும் போது அந்த வாதியை தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே போல் கற்பலகைகளை மோசே உடைத்தப்ப ஆரோன் கேட்குறாரு, என் பச்சைமா நிற்கிறது யார் அப்படிங்கிறப்ப லேவி கோத்திரத்தார் நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொருவனும் போய் தன் சிநேகிதனையும் சகோதரனையும் ஒவ்வொருனையும் போய் உருவ குத்தி போடுங்கள்ங்கிறாரு. அப்போ யார்? அவங்கள இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனால் பாவம் செய்கிறப்ப ஆண்டவருடைய மனது நோகடிக்கிறப்ப ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்குறாரு. அதை ஒரு மனிதன் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஆண்டவர் அதை செய்கிறாரு. நம்ம ஆண்டவரை குறித்த காரியங்கள் விளையாட்டாய் பேசப்படும் பொழுது நம்ம எவ்வளவு நேரம் மௌனமாக இருக்கிறதோ, இல்லைன்னா அது ஆண்டவர் தானே, இல்லைன்னா நம்மளே எத்தனை நேரங்களில் ஆண்டவரை குறித்த ஒரு பயபக்தி இல்லாமல் ஒரு ஆண்டவர் தானே, ஆண்டவருடைய காரியங்களை ஒரு விளையாட்டாக ஒரு லைட்டாக டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்கிற மனப்பான்மை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நமக்குள்ளே இருந்ததுன்னா இந்த வருடத்தில் அதை மாற்றிக்கொள்வோம், அதை புதுப்பித்துக்கொள்வோம். ஆண்டவரா தேவன் பயபக்திக்குரியவர், பரிசுத்தத்திற்குரியவர். அப்போது தாவீதுக்கு எப்படி இருக்குது? கர்த்தரை பகைக்கிறவங்களை பார்க்கும் பொழுது, உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பார்க்கும் பொழுது அருவருப்பாக இருக்குது. என்ன ஆண்டவரை குறித்து இவங்க இப்படி சொல்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்களே, ஆண்டவர் அப்படி கிடையாது. அந்த எண்ணம் நம்ம அவங்களோட சண்டை போடலை, வாதிடுறோம், அதை நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? ஆண்டவர் குறித்து பேசுகிறப்ப நம்மளுடைய இருதயம் வலிக்குதா? உங்களுக்கு பிரியமானவங்களை பேசும்போது, உங்களுக்கு பிடித்த காரியங்களை பேசும்பொழுது உங்கள் இருதயம் வலிக்கிற மாதிரி ஆண்டவரை குறித்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஆண்டவரை குறித்து ஆண்டவரை அறிந்தவங்களே அவரை ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் விளையாட்டை எடுத்துக்கொள்கிறப்ப நம்மளுடைய இருதயம் வலிக்குதா? அதுதான் முக்கியம். அதுதான் உன்னத பாட்டில் இருக்குது. நேசம் மரணத்தை பார்க்கிலும் வலியது, நேசத்தை ஒரு அக்னி ஜுவாலைக்கு ஒப்பிட்டு சாலமன் சொல்லுவார். அப்போது ஆண்டவரை நம்மளை நேசிக்கணும், ஆண்டவரை நம்மளை நேசித்து எல்லாம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற நம்ம ஆண்டவரை உண்மையாக நேசித்தோம்னா அவருக்கு மனசு வலிக்கிறப்ப அதை நமக்கும் வலிக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல கஷ்டப்படுறாரு, ஃபீல் பண்ணுறாரு, ஆண்டவருக்காக குரல் கொடுக்க நம்ம எழும்பணும். இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள்னு இருக்குது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள் அப்படின்னு இருக்குது. நம்ம எத்தனை காரியங்களில் ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு மனிதரை பிரியப்படுத்த இன்றைக்கு இருந்து நாளைக்கு போகிற ஒரு மனிதன் அழிவுள்ள மனிதன் தான். அந்த மனிதனை பிரியப்படுத்த நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸில் ஒரு பாதி ஸ்டெப்ஸாவது இந்த புது வருடத்தில் நான் தனிப்பட்டு ஆண்டவரை பிரியப்படுத்த எடுக்கணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள மனிதனை பிரியப்படுத்துறதுக்கு, இந்த உலகத்தில் ஒரு கெத்தாக வாழ்கிறதுக்கு மற்றவங்க 4 பேர் முன்னாடி நல்ல பேர், ஆண்டவருக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன்? எனக்கு ஜீவனை தந்தது அவர். ஒரு கஷ்டம் ஒரு காரியங்கிறப்ப அந்த மனுஷன்ட்ட போய் நிற்க முடியாது, அவன் உதவ மாட்டான். ஆனால் ஆண்டவர் எந்த நேரம்னாலும் சரி, எப்படி கஷ்டம்னாலும் சரி, எந்த இடம்னாலும் சரி, ஆண்டவர் நமக்கு உதவ ரெடியாக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவருடைய இருதயத்தின் இருதயத்தின் அங்கலாய்ப்பை புரிந்து கொண்ட ஒரு ஜனமாக நம்ம காணப்படணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரிடத்தில் வாஞ்சிக்கிறேன். அதுக்கடுத்து பார்க்குறோம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறாரு, நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறனாலும் ஆண்டவரோடு ஒரு கிட்டி செருகிற அனுபவமாக இந்த ப்ரேயரை நான் பார்க்குறேன். தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே இன்னும் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு வேதனை உண்டாக்குகிற வழி இருக்குதா, இன்னும் என்னைய நீங்கள் திருத்துங்க, என்னைய நடத்துங்க. நம்ம பைபிளை எடுக்கும்போது நமக்கு எப்படி வசனங்கள் நமக்கு ஏற்றதை போல் இருக்கிறது என்று பார்க்குறத விட மேக்சிமம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஒரே ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம் நிச்சயம். ஆனால் இந்த பூமியில் இருக்கிறப்ப நம்ம ஆண்டவருக்காக செய்கிறது மட்டும்தான் நிலைத்து நிற்கும். பரலோகத்தில் போய் ஆண்டவருக்காக நம்ம பாடவோ சுவிசேஷம் சொல்லவோ, பரலோகத்தில் போய் ஆண்டவருக்காக நம்ம துதிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். அங்கே போய் ஆண்டவர் இடத்துல போய் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் இஸ் அந்த வாழ்க்கைங்கிறது ஒரு வெளியேறப்பட்டது. அநேகர் தேவனுக்காக ஜீவனை இழந்து மிஷினரிகள் எத்தனையோ பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க. நம்ம அந்த ஆண்டவருக்காக இந்த புது வருடத்தில்
இந்த ஆண்டவருடைய நேசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வருடமாக, ஆண்டவருக்காக நம்ம வாழ்கிற வருடமாக இந்த புது வருடம் அமைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.